வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்மளோட சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சாப்பிட்லாம் வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ரொம்பவே உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு கீரை கடையில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தானதுங்க, ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியதுன்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட அரைக்கீரை கடையில் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் ஒரு கட்டளவுக்கு நான் கீரை வாங்கியிருக்கேன். அரைக்கீரை வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பார்த்து எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் அதில் ஒரு கட்டளவுக்கு நான் கீரை வாங்கியிருக்கேன். இது வெறும் 20 ரூபா தாங்க. 20 ரூபாயில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குங்க. எல்லா நாளும் நம்ம நான்வெஜ்ஜு அப்போல்லாம் நம்ம சாப்பிடாம கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் நம்ம கீரையெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்குங்க. பாருங்கள், இந்த கீரையில் நான் வெறும் கீரை மட்டும்தான் எடுத்திருக்கேன், தண்டு எடுக்கலை. ஏன்னா நம்ம வந்து கடையில் தான் பண்ண போகிறோம். அதனால் கீரையை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த கீரையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கீரையில் அப்படியே ஓட்டையெல்லாம் வச்சு அதெல்லாம் வந்து கொஞ்சம் பூச்சி அரிச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கீரையெல்லாம் தூக்கி போட்டுருங்க. சுத்தமாக இருக்க கீரையை மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு 4-5 தடவை கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா கீரையில் பார்த்தீங்கன்னா மண்ணெல்லாம் இருக்கும். அதனால் நீங்கள் 4-5 தடவை கழுவி எடுக்கிறப்ப தான் கீரை வந்து ரொம்பவே சுத்தமாகும். இதுக்கு வந்து இந்த கீரை கடையிலுக்கு நம்ம பருப்பெல்லாம் சேர்க்க போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பரான சிம்பிளான ஒரு மெனு தான். பாருங்கள், இதுக்கு நான் வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னு நீங்கள் காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் 2 பச்சை மிளகா கூட நீ சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 2 பச்சை மிளகா தான் எடுத்திருக்கேன். கழுவுன கீரையை நம்ம ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம குக்கரில் தான் நம்ம வைக்க போகிறோம். குக்கரில் வச்சு 2 விசில் விட்டிங்கன்னா சூப்பராக ஒரு பால் காய்ச்சி எடுக்கிறதுக்குள்ளே இந்த கீரை கடையில் வந்து நமக்கு ரெடி ஆயிரும். டக்குன்னு சட்டு புட்டு நம்ம இதை சீக்கிரம் செஞ்சுட்டு நம்ம வந்துடலாம். கீரையை ஃபுல்லாக நம்ம குக்கரில் ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் உரித்து வச்சிருந்த ஒரு 10 பல் பூண்டு எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், அந்த பூண்டு சேர்க்கறதுனால நம்ம உடம்புல வந்து வாயு பிரச்சனைலாம் இல்லாமல் பொதுவாகவே இந்த கீரை வந்து வாயு சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் சரி பண்ணக்கூடியது தான். அதுலேயுமே நம்ம பூண்டை வேறு ஆட் பண்ணுறோம். ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்குங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா எனக்கு புளிப்பு இதுக்கு தேவை இல்லைங்கனால ஒரு தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே உங்களோட தேவைக்கு தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இன்னும் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு குவான்டிட்டியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கிற மாதிரி இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் வந்து செரிமானத்துக்கு ரொம்பவே நல்லது. அதனால் நான் ஜீரகத்தையும் சேர்த்துருக்கேன். எப்போவுமே கீரை வேக வைக்கிறப்ப உப்பு நீங்கள் போட்டு வேக வைக்கக்கூடாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த கீரையோட கலர் வந்து நமக்கு மாறி வரும். பச்சை கலர் நமக்கு கிடைக்காது. அதனால் நான் எப்போவுமே கீரை செய்கிறப்ப நான் கடைசியாக தான் உப்பு சேர்ப்பேன். எல்லாத்தையும் நம்ம குக்கரில் ஆட் பண்ணிட்டு தண்ணி ஊற்றவே கூடாது. கொஞ்சம் கூட நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. ஏன்னா கீரையிலேருந்தே நமக்கு தண்ணி நிறையவே வரும். அதனால் நம்ம தண்ணியே ஊற்றாமல் ஒரு 2 விசில் விட்டிங்கனாலே போதும், சூப்பராக கீரை வெந்து வந்துடும். கீரையில் தண்ணி ஊற்றி வேக வச்சிங்கன்னா அது அப்புறம் சூப்பு மாதிரி ஆயிரும். நமக்கு கடையில் மாதிரி கிடைக்காது. பாருங்கள், நான் தண்ணியே ஊற்றாமல் தான் வேக வச்சேன். எந்த அளவுக்கு கரெக்டான பதத்தில் நமக்கு வெந்திருக்கு பாருங்கள். பார்க்குறப்ப தெரியுது அவங்களுக்கு. மசிச்சு விட்டனாலே போதும், சூப்பராக நமக்கு மசிஞ்சு வந்துடும். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. மற்ற வச்சுட்டு நீங்கள் கடைஞ்சிட்டிங்கனாலே நல்லா கடையில் வந்து ரெடி ஆயிரும். இந்த கீரையில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குங்க. இது வந்து இந்த குழந்தை பெற்ற பெண்களுக்கெல்லாம், பிரசவமான பெண்கள்லாம் இதை வந்து கீரையை சாப்பிட்றப்ப அவங்களோட உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பலகீனமாக இருப்பாங்க. உடம்புல வந்து வலுவே இல்லாமல் தெம்பே இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இந்த கீரை கடையில் வந்து வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் வச்சு கொடுத்தீங்கனாலே அவங்களுக்கு உடம்பு வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். கண்டிப்பாக பிரசவமான பெண்கள்லாம் இதை வந்து வாரத்தில் ஒரு தடவை எடுத்துகிட்டு வாங்க. உங்களோட உடம்புக்கு கொஞ்சம் ரொம்பவே வலு கொடுக்கும். அப்புறம் இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கவங்களாம் இந்த கீரையை அடிக்கடி நீங்கள் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே உடம்புக்கு ஆரோக்கியமானது. நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்கும். உடம்பு ஹீட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹீட் பாடி இருக்கவங்களும் இந்த கீரையை அடிக்கடி எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரையில் எந்த அளவுக்கு நமக்கு சத்துக்கள் இருக்கோ அதே அளவுக்கு சத்துக்கள் இந்த அரைக்கீரையிலையும் இருக்குது. இந்த ஹெல்த்தியான கீரையை வாரத்தில் ஒரு தடவை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. தொண்டை புண்ணு இருக்கிறவங்களுக்கு இந்த கீரை வந்து ரொம்பவே அருமருதுன்னு கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஆரோக்கியமான கீரையை வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்க. இவ்வளோ சிம்பிளான கீரை கடைகள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் சாப்பாட்டில் போட்டு இந்த கீரையை போட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் ஏ நைஸ் டே.